உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க அவங்கள வெளிய விடுங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம். மா சொன்னா புரியாதா உனக்கு? சார், என்ன ஆனாலும் சரி, என்ன நீங்க ஜெயிலியே போடுங்க. இவ சொல்லிலாம் ஒன்னும் எனக்கு வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. மச்சான், ஏன் மச்சான் இப்படி பேசுறீங்க? நீங்க உள்ள இருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன். என் புருஷனுக்கு ஒண்ணுனா கேட்டுட்டு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஐயா, நீங்க எங்க கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க, நான் கை நாட்டு வைக்கிறேன். இவங்களை இப்பவே வெளியில விடுங்க. இல்லம்மா, அவர் மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐயா, என்னையா கம்ப்ளைண்ட்? அவங்க தாலி கட்டின பொண்டாட்டி நான். எனக்கு தானே இது பிரச்சனை. நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொன்னனா? யாரோ ஒருத்தவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க கேஸ் எடுத்து என் புருஷனை உள்ள தள்ளுவீங்களா? நீங்க இப்ப அவங்கள வெளிய அனுப்பணும் ஐயா. இப்ப நீங்க அவங்கள வெளிய அனுப்பலனா நான் ரோட்ல போய் உட்கார்ந்து பிரச்சனை பண்ணுவேன். இருமா. யோ சார், அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாயா. சரிங்க சார். இதுல கையெழுத்து போட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ. ஆனா உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு நான் பார்த்தது இல்லம்மா. இன்னைக்கு வேணா நீ அவனை வெளியில கூட்டிட்டு போலாம். நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வரும். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நீ வந்து நிப்ப. அப்ப நான் பேசிக்கிறேன். இப்ப கையெழுத்த போட்டு அவனை கூட்டிட்டு போ. எங்கய்யா? இந்த இடத்துல என்னது? இவ ஜாமீன் எடுத்துனா வெளியே போக வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல விட்டா என் வாழ்க்கையை சேர்த்து எடுத்துருவான். யோ, என்ன விளையாடுறீங்களா? இனிமே நீ ஏன் நினைச்சாலும் இந்த ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. கிளம்புங்கயா. ஆமா சார், சரி. அவனை கூட்டு போயா. என்னடா சும்மாறா. மா, கையெழுத்து போடுமா. டேய் டேய், இவ போய் இதுக்குற இது புரியாம வாடா. டேய், நாம எப்படியாவது வெளியே போகணும். அது யார் மூலமா போனா என்ன? வா. டேய் வாடா வாடா. தேங்க்யூ சார். ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். தப்பா எடுத்துக்காதீங்க, கத்திப்புட்டேன். ம். விஜய், விஜய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உன் நிலைமையில இருக்கிற எந்த பொண்ணும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. ஆனா ஆனா நீ செஞ்சிருக்க. ரொம்ப நன்றி விஜய். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அவன் தப்பு பண்ணிட்டான்னு தான் அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னேன். நீ இப்ப அவனை வெளியில கூட்டு வந்துட்டியம்மா. இப்ப நான் என்னமா பண்றது? உன் வாழ்க்கைக்கு நாங்க என்னமா முடிவு எடுக்கிறது? என்னைய கேட்டுதே நீங்க முடிவெடுப்பீங்களா மாமா? அவங்க ஏன் கழுத்துல தாலியை கட்டிவிட்டு இப்போ பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க மாமா. நாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே வீட்டுல வாழ முடியும்? அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்ல மாமா. தயவு செஞ்சு அதை கலட்டிட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க மாமா. இப்ப சொல்ற விஜி சொன்ன அத்தனையும் போய். அவளுக்கும் எனக்கும் எதுவுமே நடக்கல. அவ போய் சொல்லி என்னை ஏமாத்திதான் என்ன இந்த கல்யாணத்தை பண்ணா. ஆனா நீங்க இதை யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமே ஆதாரத்தோட நான் அதை நிரூபிச்சு அவளை என் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புவேன். அதுக்கப்புறம் என் பிருந்தா கூட நான் நிம்மதியா வாழ்வேன். டேய், என்னடா பேசுற நீ? எந்த பொண்ணாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அத்தனை பேரு முன்னாடி போய் சொல்லுவாளா? ஏன் கார்த்தி, இப்ப கூட நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தோ அவ தானே வந்து உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தா. அவ மேல போய் இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றியே, தப்புடா கார்த்தி. கார்த்தி, இவளடா போய் சொன்னா? இவளை பாருடா, இவள உன்னை ஏமாத்துனா? சூதுவாது தெரியாம வெள்ளந்தியா இருக்காடா. நம்மளே கதின்னு நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்தவ இவள போய் இப்படி எல்லாம் சொல்லலாமாடா? கார்த்தி, நீங்க உங்களை நியாயப்படுத்துறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைய பகட கையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு கார்த்தி. வீரா, அவருக்கு யாரு கஷ்டப்பட்டா என்ன? அவரு மனசுல நினைச்சது இப்ப நடக்கணும். நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. ஷோ, ஆரம்பத்திலேயே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னனே, கேட்டீங்களா யாராவது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது என் வாழ்க்கை. இத எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கிறதா அவங்க சொன்னால. நிரூபிக்கட்டும், நிரூபிச்சு காட்டட்டும்.
மச்சான், நீங்க சொன்ன சவால நான் ஏத்துக்கிறேன். நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை விட்டு மொத்தமா வெளில போயிடுறேன். அது சீக்கிரமே நடக்கதான் போகுது. பார்க்கலாம் மச்சான், இந்த கிராமத்துக்காரியோட உண்மையா இல்ல அந்த பட்டணத்துக்காரியோட நம்பிக்கையான. உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவ ஆசைதான் பெருசு. அதனால கார்த்திக் கல்யாணமானவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவளை கூட்டிட்டு போய் அவனுக்கு கட்டி வச்சிட்டேன். விஜிக்குன்னு யாரும் இல்ல தானே. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு கார்த்திக் கூட உன் தங்கச்சியை வாழ வைக்கலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. என்ன வலிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன வேற எப்படி பேச சொல்ற? இதுக்கெல்லாம் வேற என்ன அர்த்தம்? ஒன்னா சேர்ந்து போவியா, அவன் தாலி கட்டுவானா, ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவியா? அது எப்படிமா ஏன் வீரா? நீ என்ன சொன்னாலும் ஆமா சரி சரின்னு இன்னும் நம்புறதுக்கு என்ன அந்த பழைய இளிச்சவாய வள்ளின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் மாறிட்டேன்னு தோணுதா? நீ நிறைய மாறிட்டல்ல, அப்போ நானும் மாறிதானே ஆகணும். நீ உன் தங்கச்சிக்காக யோசிக்கிற, நானும் என் பிள்ளைங்களுக்காக யோசிச்சுதானே ஆகணும். ஆனா ஒண்ணு, விஜிக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாது. நீ உன் மனசு போல கார்த்திக்கு உன் தங்கச்சியை கட்டி வச்சிட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? அது அப்படியே இருக்கட்டும். ஆனா நானும் அண்ணனும் இருக்கிற வரைக்கும் விஜயை நாங்க எப்பவும் கைவிட்டுற மாட்டோம். இங்க பாரு, மேற்கொண்டு எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்ல. நீங்க இருந்து போலாம். வள்ளிமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அவதான் தெரியலங்கிறால, நம்ப மாட்டியா நீ? என்ன உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? ஐயோ, சப்போர்ட்லாம் இல்லத்த. அவளுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன நீ என்ன வேணா பண்ணு, 4 அடி கூட அடிச்சுக்க. சம்பந்தமே இல்லாம அவன் மேல கோபப்படுறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. மாறா, உன்னை சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். யாரு என்ன தப்பு பண்ணாலும் அதை தூக்கி உன் தலையில போட்டுக்கிட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்றவன் தானே நீ? ஐயோ, இப்ப உன் பொண்டாட்டிக்காக வக்காலத்து வாங்கிட்டு அவ பண்ண தப்ப நீ பண்ணதா சொல்றியா? தேவையில்லாம அவளுக்காக பேசாத. நான் எதையும் நம்ப தயாரா இல்லை. என்ன இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? சை, நல்லாவே இல்லை. முன்னாடி எல்லாம் நாங்க வீராவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை சொன்னாலும் உனக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும், எங்களை வந்து சத்தம் போடுவ. இப்ப என்னாச்சு உனக்கு? அதுக்கெல்லாம் தான் சேர்த்து கொடுத்தால உன் பொண்டாட்டி பெரிய பரிசா? அப்புறம் என்ன, போங்க இங்கிருந்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.